என் அன்பு குழந்தையே, பரலோகத்தின் மையத்தில் என்ன இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? நீ எதிர்பார்ப்பது போல அது தங்க வீதிகளோ அல்லது தேவதூதர்களின் பாடல்களோ அல்ல. அதைவிட மிகவும் ஆச்சரியமான ஒன்று அங்கே இருக்கிறது. என் இதயத்தில் உனக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு புனிதமான இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் உன் பெயர் அணையாத நெருப்பு எழுத்துக்களால் எழுதப்பட்டுள்ளது. இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே உனக்காக ஒரு உறைவிடம் என்னால் தயார் செய்யப்பட்டது. நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும், நீ ரகசியமாக பேசிய ஒவ்வொரு பிரார்த்தனையும், நாம் இருவரும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு தருணமும் அங்கே நினைவுகளாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த உலகம் தரும் இரைச்சலில் உனக்கு அங்கே ஒரு இடம் இருப்பதை நீ மறந்துவிட்டாய். நீ உண்மையிலேயே எங்கே சேர வேண்டியவன் என்பதை இந்த உலகத்தின் கவலைகள் உன் நினைவிலிருந்து மறைத்துவிட்டன. ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை என்பதை இன்று நீ உணர வேண்டும். தனிமையின் கொடுமையும் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டதால் ஏற்பட்ட காயமும் உன்னை இன்று வாட்டுகிறது என்பது எனக்கு தெரியும். கூட்ட நெரிசலான ஒரு அறையில் கூட நீ ஒரு கண்ணுக்கு தெரியாத மனிதனாக உணர்கிறாய். உன் இருப்பை யாராவது கவனிக்கிறார்களா அல்லது நீ வாழ்வதில் யாருக்காவது அக்கறை இருக்கிறதா என்று நீ பல முறை உன்னையே கேட்டுக்கொண்டிருக்கிறாய். சோர்வினால் உன் கண்கள் வாடி போயிருப்பதை நான் பார்க்கிறேன். எந்த ஒரு உந்துதலும் இல்லாமல் நம்பிக்கையற்ற நிலையில் நீ உன் நாட்களை கடத்துவதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை. நீ எனக்கு தெரியாமல் மறைந்து போகவில்லை. பரலோகத்தில் ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. அதற்கு அருகில் உன் பெயருடன் ஒரு இடம் உனக்காக காத்திருக்கிறது. அது உனக்கு மட்டுமே சொந்தமானது. பிரபஞ்சத்தில் வேறு எவருக்கும் அந்த இடத்தில் உரிமை கிடையாது. உன் துக்கத்தையும் ஏக்கத்தையும் நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ தோற்கடிக்கப்படவில்லை என்பதை நீ முதலில் நம்ப வேண்டும். நீ இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறாய். நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். நீ இன்னும் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறாய் என்பதே உன் வெற்றிக்கான அறிகுறி. என் வாக்குறுதிகளை நீ நம்ப முடிவு செய்த அந்த நொடியே உனக்குள் ஒரு தெய்வீக வல்லமை பாயத் தொடங்கிவிட்டது. இந்த உலகத்தில் எதனாலும் உன்னை வெல்ல முடியாது. எவராலும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் கனவுகளை கைவிட செய்வதற்காகவும் உன்னை பயமுறுத்துவதற்காகவும் எதிரி பல தாக்குதல்களை உன் மீது தொடுக்கலாம். ஆனால் அவன் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான். நீ எனக்கு சொந்தமானவன் என்பதை அவன் அறிவான். அதனால்தான் உன்னை சுற்றி பிரச்சனைகளை உருவாக்கி உன்னை பலவீனப்படுத்த பார்க்கிறான். ஆனால் என் கரம் உன்னை பிடித்துள்ளது. நீ எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதிராக எவன் நிற்க முடியும்? உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகளைக் கண்டு நீ ஒருபோதும் மலைத்து போகாதே. கெட்ட செய்திகளோ அல்லது எதிர்மறையான சூழல்களோ உன்னை அச்சத்தில் ஆழ்த்த அனுமதிக்காதே. ஏனெனில் உன் வாழ்க்கையின் முழுமையான கட்டுப்பாடு எப்போதும் என் கைகளில்தான் இருக்கிறது. என்னை நேசிக்கிறவர்களுக்கு நான் அனைத்தையும் நன்மைக்காகவே மாற்றித் தருகிறேன். நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். என் இரத்தத்தினால் உன்னை நான் கழுவி தூய்மைப்படுத்தியுள்ளேன். என் ஆவியினால் உன்னை நிரப்பியிருக்கிறேன். எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை உனக்கு நான் ஏற்கனவே வழங்கியிருக்கிறேன். உன் முழு இதயத்துடன் என்னை பற்றிக்கொள். எப்போதும் என்னிடம் அடைக்கலம் தேடு. இந்த தருணத்தில் என் வார்த்தைகளை நீ கேட்கும்போது ஒரு பெரும் உறுதி உனக்குள் பிறக்கட்டும். உன் தவறுகளை கூட உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன். இனி நீ துன்பப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் காயங்களை ஆற்ற நான் வந்துவிட்டேன். வானமும் பூமியும் அழிந்து போகலாம், ஆனால் என் வார்த்தை ஒருபோதும் அழியாது. நோய்கள், தொற்று நோய்கள், வாழ்வின் சிக்கல்கள் என அனைத்தும் வந்து போகும். ஆனால் என் வாக்குறுதிகள் நித்தியமானவை. உலகம் ஒருவேளை நடுங்கலாம், ஆனால் என் வார்த்தையின் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கை உன்னை நிலையாக நிறுத்தும். என் வல்லமை எவ்வளவு உண்மையானது என்பதை நீ விரைவில் காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் மிக விரைவில் அற்புதங்கள் நிகழப்போவதை நீ பார்க்கப் போகிறாய். உன் விசுவாசத்தையோ அல்லது நம்பிக்கையையோ எக்காரணம் கொண்டும் இழந்துவிடாதே. உன் போராட்டத்தில் நீ நின்று விடாதே. ஏனென்றால் பெரும் ஆசீர்வாதங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. பரலோகத்தின் வாசல்கள் உனக்காக திறக்கப்படும். உன் பல ஆண்டுகால கனவுகளும் பிரார்த்தனைகளும் நிஜமாவதை நீ உன் கண்களால் காண்பாய். குழப்பங்கள் நிறைந்த இந்த உலகிலும் என் அன்பை நீ ஆழமாக உணர்வாய். உன் மனதை குழப்பி உனக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் தேவையற்ற இரைச்சல்களுக்கு நீ செவி கொடுக்காதே. இந்த உலகம் உனக்கு தரும் பயத்தை விட
என் மெல்லிய அமைதியான சத்தம் உனக்கு தரும் ஆறுதல் பெரியது. உன் சிந்தனைகளை என் பக்கம் திருப்பு. உன் பிரச்சனைகளை நீயே தீர்க்க முயல்வதை நிறுத்து. ஒரு ஆடு தன் மேய்ப்பனை பின்தொடர்வது போல நீ என்னை மட்டும் பின்தொடர். உன் எதிரிகளை வீழ்த்துவது உன் வேலை அல்ல, அது என்னுடைய வேலை. உன் கடமை என்னுடன் நெருக்கமாக இருப்பது மட்டுமே. எல்லா கேள்விகளுக்கும் பதிலை தேடி அலையாதே. என் குரலை கேட்பதற்கு மட்டும் பழகிக்கொள். எல்லாவற்றையும் கையாளும் அளவுக்கு நீ பலமானவனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் பலமானவன் என்பதை நீ நம்பினால் போதும். உன் வாழ்க்கையின் மேய்ப்பனாக நீயே செயல்பட முயலும்போது நீ தோற்று போக வாய்ப்புண்டு. ஏனெனில் அந்த பாரத்தை சுமக்க நீ படைக்கப்படவில்லை. உன் உணர்ச்சிகளை நான் தூய்மைப்படுத்துகிறேன். உன் மனதில் இருக்கும் பொய்களை என் உண்மையால் அழிக்கிறேன். நீ துக்கத்திற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, நீ மகிழ்ச்சிக்காகவே நியமிக்கப்பட்டவன். நீ இருளில் நடப்பதற்காக பிறந்தவன் அல்ல, நீ ஒளியில் நடப்பதற்காக அழைக்கப்பட்டவன். நீ கைவிடப்படவில்லை, நீ ஆழமாக நேசிக்கப்படுகிறாய். நீ மறக்கப்படவில்லை, நீ எப்போதும் என் நினைவில் இருக்கிறாய். நீ தேவையற்றவன் அல்ல, நீ என் பார்வையில் விலை மதிப்பற்றவன். நீ ஒரு தோல்வியாளர் அல்ல, என்னால் நீ எதிலும் வெற்றி பெறுபவன். உன் இதயத்தில் இருக்கும் கனம் இப்போது விலகுவதை நீ உணர்கிறாயா? உன் மனதை சூழ்ந்திருந்த மூடுபனி இப்போது விலக தொடங்குகிறது. உன் மார்பில் இருந்த இறுக்கம் தளர்வதை நீ கவனி. அது என் பிரசன்னம். அது உன்னை சுற்றியுள்ள இருளை அகற்றி உன் ஆன்மாவை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு உன்னை அரவணைப்பதை நீ இப்போது உணரலாம். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் குணமடைந்துள்ளேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. என்னிடம் நம்பிக்கை இருக்கிறது. என்னிடம் மகிழ்ச்சி இருக்கிறது என்று நீயே உனக்குள் சொல்லிக்கொள். இப்போது உனக்கு அப்படி தோன்றவில்லை என்றாலும் இதை நீ அறிக்கையிட வேண்டும். குறிப்பாக நீ பலவீனமாக உணரும்போது இதை சொல்வது மிகவும் முக்கியம். விசுவாசம் என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அது நீ எடுக்கும் ஒரு முடிவு. உன் உணர்ச்சிகளை விட என் வார்த்தைகளை நம்புவதற்கு நீ இப்போது முடிவெடுக்கிறாய். தனிமை உன்னை தாக்கும் என்று எதிரி நினைக்கிறான். நீ மக்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஏனெனில் தனிமையில் இருப்பவனை எளிதில் வீழ்த்தலாம் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் நீ தனிமையில் இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். என் மந்தை உன்னை பாதுகாக்கும். என் வார்த்தை உனக்கு அரணாக இருக்கும். நீ அடையும் இந்த வெற்றி உனக்காக மட்டும் அல்ல என்பதை புரிந்து கொள். நீ தடைகளை உடைத்து முன்னேறுவது உன்னை சுற்றியுள்ள மற்றவர்களும் தடைகளை உடைக்க உதவுவதற்காகத்தான். உனக்கு கிடைக்கும் சுகம் நீ மற்றவர்களுக்கு குணமளிக்கும் கருவியாக மாற வேண்டும் என்பதற்காகவே. உனக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் நீ பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே வழங்கப்படுகிறது. இதுவே என் ராஜ்யத்தின் தாளம். நீ எதை இலவசமாக பெற்றாயோ அதை மற்றவர்களுக்கும் இலவசமாக கொடு. யாரிடம் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவரிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படும். எனவே நான் உனக்கு கொடுப்பதை சரியாக நிர்வகி. அதை நீயே ஒளித்து வைக்காதே. அதை வீணாக்காதே. அதை பெருக்கு. அதை முதலீடு செய். அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள். தாராளமாக வாரி வழங்கு. அப்போதுதான் என் ராஜ்யத்தின் ஒரு பெரிய ரகசியத்தை நீ கண்டறிவாய். உன்னால் என்னை விட அதிகமாக கொடுக்க முடியாது. நீ எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக நான் உனக்குள் பொழிவேன். நீ மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது உன் ஆசீர்வாதங்கள் பல மடங்கு பெருகும். என் ராஜ்யத்தில் நீ செய்யும் ஒவ்வொரு முதலீடும் உனக்கு திரும்ப கிடைக்கும். இது உன்னை தந்திரமாக வழிநடத்துவதல்ல, இது என் ராஜ்யத்தின் பொருளாதாரம். நான் ஒரு தாராளமான கடவுள். என் குழந்தைகளும் தாராள குணத்துடன் இருப்பதை நான் விரும்புகிறேன். நீ மற்றவர்களுக்கு தியாகத்துடன் கொடுப்பதையும் பிறரை ஆசீர்வதிப்பதையும் நான் பார்க்கும்போது என் இதயம் மகிழ்கிறது. நான் உனக்காக பரலோகத்தின் ஜன்னல்களை திறக்கிறேன். எதையாவது பெறுவதற்காக கொடுக்காதே. நீ ஏற்கனவே என்னிடமிருந்து பெற்றிருப்பதால் கொடு. கொடுப்பது பெறுவதை விட ஆசீர்வாதமானது என்பதால் கொடு. நீ என் சாயலில் படைக்கப்பட்டவன் என்பதால் என்னைப் போலவே கொடுக்கும் குணம் கொண்டவனாக இரு. அப்போது உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழிவதை நீ காண்பாய். தாராளமான வாழ்க்கை முறையை நீ கடைபிடிக்கும் போது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று பார். உன் வளங்கள் பெருகும். நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து உனக்கு உதவிகள் வரும். உனக்கு எது தேவையோ அது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். நான் உனக்கு வாக்களித்த அந்த பரிபூரண வாழ்வு இதுதான். இது வெறும் பொருள் சார்ந்த செல்வம் மட்டுமல்ல, இது மகிழ்ச்சி, அமைதி, அன்பு, நோக்கம் மற்றும் திருப்தி ஆகியவற்றின் நிறைவு.
உன் கற்பனைக்கும் எட்டாத வகையில் நீ இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கப் போகிறாய். எனவே தயாராக இரு என் அன்பு குழந்தையே. அந்த பெரும் பொழிவுக்கு தயாராக இரு. நீ கேட்டதை விடவும் நீ நினைத்ததை விடவும் அதிகமாக நான் உனக்கு செய்யப் போகிறேன். நம்பிக்கையுடன் முன்னேறி நட. பிரபஞ்சத்தின் கடவுள் உன் பக்கத்தில் நடக்கிறார், உனக்காக போராடுகிறார், உன்னை பாதுகாக்கிறார் என்பதில் உறுதியாக இரு. உன் கதையின் முடிவு இதுவல்ல, இது உன் வாழ்க்கையின் இடைப்பகுதி கூட அல்ல. இது ஒரு புதிய தொடக்கம் மட்டுமே. சிறந்தவை இன்னும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கின்றன. உன் பிரகாசமான நாட்கள் உனக்கு முன்னே இருக்கின்றன. உன் மிகப்பெரிய வெற்றிகள் இன்னும் பெறப்பட வேண்டியிருக்கிறது. உன் ஆழமான மகிழ்ச்சி இன்னும் அனுபவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே உன் தலையை நிமிர்த்து உன் கண்களை திறந்து என் கரத்தை பிடித்துக்கொள். உனக்காக நான் ஆயத்தம் செய்துள்ள எதிர்காலத்தை நோக்கி நாம் இருவரும் சேர்ந்து நடப்போம். அது நம்பிக்கையின் எதிர்காலம், அமைதியின் எதிர்காலம், ஒரு நோக்கமுள்ள எதிர்காலம் மற்றும் செழிப்பான வாழ்வின் எதிர்காலம். நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். இந்த சூழ்நிலையை நீ கடந்து வருவாய். நீ உயிர் பிழைப்பது மட்டுமல்ல, நீ செழிப்பாய். நீ எல்லாவற்றையும் வென்று என் மகத்துவத்திற்கு சாட்சியாக விளங்குவாய். உன்னை நான் படைத்த நோக்கத்தின்படி நீ முழுமையாக உருவாவாய். நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். உன்னை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். உன் வளர்ச்சியில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருபோதும் முடிவில்லாத அன்பினால் நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை தாங்கிக் கொள்ளவும் உன்னை தூக்கி சுமக்கவும் நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். நீ பலவீனமாக இருக்கும்போது என் பலம் உனக்குள் விளங்கும். நீ தனிமையில் வாடும்போது என் பிரசன்னம் உனக்கு துணையாக இருக்கும். இந்த உலகம் உன்னை எப்படி பார்த்தாலும் என் பார்வையில் நீ ஒரு வெற்றியாளன். இன்று இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் அது தற்செயலானதல்ல. இது உனக்காகவே நான் அனுப்பிய செய்தி. உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் உனக்கு நம்பிக்கையை தரவும் இந்த வார்த்தைகள் இன்று உன்னிடம் வந்துள்ளன. இனி கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயம் என்பது ஒரு மாயை, ஆனால் விசுவாசம் என்பது உண்மை. உன் வாழ்க்கையில் புயல்கள் வீசும்போது நீ படகின் அடியில் படுத்திருக்கும் என்னை பார். காற்றையும் கடலையும் என்னால் அடக்க முடியும் என்று தெரிந்திருக்கும் போது நீ ஏன் அஞ்சுகிறாய்? உன் படகு கவிழ்ந்து விடாது. நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார். எத்தனையோ இக்கட்டான நேரங்களில் நான் உன்னை எப்படி காப்பாற்றினேன் என்பதை நினைத்துப்பார். அன்று உன்னை காப்பாற்றிய நான் இன்றும் உன்னை கைவிட மாட்டேன். உன் பயத்தை என் பாதத்தில் வை. அதற்கு பதிலாக என் அமைதியை எடுத்துக்கொள். உன் கவலைகளை பிரார்த்தனையாக மாற்று. அப்போது உன் பாரம் குறைவதை நீயே உணர்வாய். ஆசீர்வாதம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று அர்த்தமல்ல. நான் உனக்காக சிறந்த ஒன்றை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ஒரு சிற்பி கல்லை செதுக்கும் போது ஏற்படும் வலி போல உன் காத்திருப்பும் உன்னை ஒரு அழகான சிலையாக மாற்றும். பொறுமை என்பது வெறும் காத்திருப்பு அல்ல, காத்திருக்கும் போது நீ காட்டும் நற்பண்பு. அந்த நேரத்தில் உன் விசுவாசம் சோதிக்கப்படலாம், ஆனால் அது பொன்னாக விளங்கும். சரியான நேரம் வரும்போது நான் கதவுகளை திறப்பேன். அப்போது யாரும் அதை மூட முடியாது. உனக்கு சேர வேண்டியது யாராலும் தடுக்கப்படாது. எனவே நம்பிக்கையோடு காத்திரு. உன் காத்திருப்பு வீண் போகாது. உன் மனதில் இருக்கும் கசப்பையும் பிறர் மீதுள்ள கோபத்தையும் நீக்கிவிடு. உன்னை காயப்படுத்தியவர்களை நீ மன்னிக்கும் போது நீ அவர்களை விடுவிக்கவில்லை, மாறாக உன்னை நீயே விடுவித்துக் கொள்கிறாய். உன் இதயம் வெறுப்பினால் நிறைந்திருந்தால் அங்கே என் அன்பினால் நிரம்ப இடமிருக்காது. பழைய காயங்களை சுமந்து கொண்டு புதிய ஆசீர்வாதங்களை உன்னால் ஏந்த முடியாது. எனவே அனைத்தையும் மன்னித்து மறந்துவிடு. நான் உன் தவறுகளை மன்னித்து உன்னை ஏற்றுக்கொண்டது போல நீயும் மற்றவர்களை ஏற்றுக்கொள். அப்போது உன் ஆன்மா லேசாகும். உன் பிரார்த்தனைகள் தடையின்றி என்னிடம் வந்து சேரும். என்னுடன் பேசுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் ஒதுக்காதே. உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என்னை தேடு. நீ வேலை செய்யும்போது, நீ நடக்கும்போது, நீ ஓய்வெடுக்கும்போது என்னுடன் உரையாடு. நான் உனக்கு வெகு தொலைவில் உள்ள கடவுள் அல்ல, உனக்கு மிக அருகாமையில் இருக்கும் நண்பன். உன் ரகசியங்களை என்னிடம் சொல். உன் ஆசைகளை பகிர்ந்து கொள். நான் உனக்கு செவி கொடுக்க காத்திருக்கிறேன். நீ என்னுடன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக என் சுபாவம் உனக்குள் வரும். இந்த உறவுதான் உனக்கு உண்மையான பலத்தை தரும். உலகத்தின் இரைச்சலை தாண்டி என் குரலை நீ கேட்கத் தொடங்குவாய். என் மகனே, மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையை சேர்ந்தவன்.
உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் சந்ததியினர் அனைவரும் என் பாதுகாப்பில் இருப்பார்கள். நீ தொடும் காரியம் யாவும் வாய்க்கும். நீ போகும் இடமெல்லாம் என் மகிமை உன்னை தொடரும். இப்போது நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில் ஒரு விதையாக விதைக்கப்பட்டுள்ளது. அது நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல 100 மடங்கு பலன் தரும். நீ இனி ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீ பரலோகத்தின் வாரிசு. தைரியமாக இரு, திடமனதாக இரு. நான் உலகத்தை வென்றேன், நீயும் என்னால் எதையும் வெல்வாய். சமாதானத்துடன் செல், என் அன்பு எப்போதும் உன்னோடு இருக்கும். நீயே நிரந்தரம் இயேசுவே.